அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே, கடந்த காலகட்டங்களில் குருவுடைய பார்வை இல்லாம எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே தோல்வி தோல்வி தோல்வி. இப்ப இந்த அதிசாரம் வாங்கின குருவுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பட்டதுனால முயற்சியில வெற்றி வெற்றி வெற்றி. கடந்த காலகட்டங்களில் உடல் நலத்துல தொந்தரவுகளாக இருந்தீங்க, மன அழுத்தம் இருந்துச்சு, பொருளாதாரத்துல தடுமாற்றம் இருந்துச்சு, அதே போல வேலையில பிரச்சனை இருந்துகிட்டு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த ஐப்பசி மாதம் சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் இடத்துல சனியும் ராகுவும் இருக்கிறதுனால சனிக்கும் ராகுக்கும் குருவுடைய பார்வை கடந்த காலகட்டங்களில் இருந்துச்சு. இப்போ அந்த குருவுடைய பார்வை இல்லாததுனால திருமணத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அது சால்வ் ஆகிப்படுமா? சால்வ் ஆகிப்படும். நீண்ட நாட்களாக திருமணத்திற்கு முயற்சி செய்திருக்கிற இந்த மகர ராசி என்பவர்களுக்கு திருமண முயற்சி கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்திக்கு முயற்சி பண்ணக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாதம் சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சம் விருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. புதிய வேலைக்கு முயற்சி பண்ணக்கூடியவங்க, சாமி நான் படிச்சிருக்கிறேன், ஆனா எனக்கு படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த மகர ராசி என்பவர்களுக்கு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கும். அதே போல கடந்த காலகட்டங்களில் வேலையில பணியில கான்ட்ராக்ட்ல இருந்துட்டு இருந்தவங்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பண வரவு கிடைக்கும். மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த ஐப்பசி மாசம் மகர ராசிக்காரங்களுக்கு வெற்றி வெற்றி வெற்றி. இதை தவிர பார்த்தோம்னாக்க 8க்கு உண்டான சூரிய பகவான் உங்களுக்கு ராசிக்கு 10ஆம் இடத்துல நீசபங்கம் அடைஞ்சிருக்கிறாரு. இது தொழில முடக்கமும் சொணக்கமும் இருந்தவங்களுக்கு, பொருளாதாரத்துல சரிவு இருந்தவங்களுக்கு சரிவுகள் சரி செய்யப்படும். திடீர் பணவரவு வரக்கூடிய வாய்ப்புக்கு உண்டு. லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன் மற்றும் ட்ரேடிங் பண்ணக்கூடிய அத்தனை மகர ராசி என்பவர்களுக்கும் ட்ரேடிங்ல பணம் கொட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதை தவிர புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு புதிய தொழில ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழிலுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள், ஸ்டார்ட் அப் கம்பெனி தொடங்கணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு அரசோட உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதன் மூலியமா வெற்றி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்துல பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த ஐப்பசி மாசம் அமோகமான மாசம் சொல்லலாமா? அமோகமான மாசம் சொல்லலாம். இவங்களுக்கு 85 விழுக்காடு இந்த ஐப்பசி மாசம் பலன் தரும் சொல்லலாமா? பலன் தரும் சொல்லலாம். நல்லது. நமஸ்காரம்.